வணக்கம் நேயர்களே. இன்று அக்ஷயம் சேனல் வாயிலாக குழந்தைகளுக்கான பதிவில் உருவத்தை வைத்து யாரையும் எடை போடாதே என்பது பற்றிய ஒரு கதை ஒன்று பார்ப்போம். ஒரு கிராமத்துல ஒரு தோட்டத்துல உள்ள வீட்டுல ஒரு எலி இருந்துச்சு. அந்த எலிக்கு ஒரு குட்டி எலி பிறந்துருச்சு. பிறந்து கொஞ்ச நாளே ஆன அந்த குட்டி எலி அம்மா கிட்ட சொல்லாம ஊரை சுத்தி பார்க்க போச்சு. அந்த எலி அது வரைக்கும் மற்ற மிருகங்களையோ வெளி உலகத்தையோ பார்த்தது இல்லை. அப்படி ஊர் சுத்தி பார்க்க போன குட்டி எலி சாயந்தரம் திரும்பி வீட்டுக்கு வந்துச்சு. அந்த எலியோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்று கேட்டாங்க. அதுக்கு அந்த குட்டி எலி ஒரு மிகப்பெரிய ராட்சசனையும் கனிவான சாதுவையும் சந்திச்சேன்னு சொல்லிச்சு. அந்த எலி தொடர்ந்து சொல்லிச்சு, நான் வெளியில போனதும் அவங்க 2 பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ராட்சசன் கலர் கலரா தோகையோட கூரிய நகங்களோட இருந்தான். கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு பயங்கரமா கோவிக்கிட்டே இருந்தான். பக்கத்துல அந்த சாது இருந்தாரு. வெண்மை நிறத்துல உடல் முழுவதும் வெல்வெட் போல மெதுன்னு தோலோட குட்டிய அழகான வாளோடு இருந்தாரு. நான் அவர்கிட்ட போய் நட்பு வச்சுக்கலாம்னு கிட்ட போனேன். அப்போ அந்த ராட்சசன் வந்து கொக்கரக்கோன்னு கூவி எல்லாத்தையும் கெடுத்து புட்டான். நான் பயந்து போய் இங்க ஓடி வந்துட்டேன் என்றது. அப்போதான் அம்மா எலிக்கு தன் குட்டி எலி யாரை சந்திச்சிடுச்சு, யார் அந்த ராட்சசன், யார் அந்த சாதுன்னு எல்லாமே புரிஞ்சது. அந்த அம்மா எலி தன் குட்டி எலிக்கிட்ட சொல்லிடுச்சு, நீ பார்த்த சாதுன்னு சொல்லற உயிரினத்துக்கு பேரு பூனை. நம்மள மாதிரி எலிகளை தின்கிறது தான் அதோட வேலை. அதோட தோற்றத்தை வச்சு அது சாதுன்னு நம்புறது தப்பு. அதே நேரத்துல அந்த பூனை உன்னை தின்ன விடாம செய்ய கொக்கரக்கோன்னு கத்தி உன்னையும் காப்பாத்தின உயிரினம் பேரு சேவல் என்றது. எப்போதும் உருவத்தை வச்சு ஒருத்தரை எடை போடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. என்ன குழந்தைகளே, நாமும் உருவத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. இவர் நல்லவர் கெட்டவர் என்று நாம் யாரையும் எடை போடக்கூடாது. புரிஞ்சுதா? இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் குட்டிகளே. நன்றி. வாழ்க வளமுடன்.